மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 86. முன்தினம் மாலை பார்த்திபனும் நிஷாந்தியும் இன்பாவை காண வந்திருந்தனர். அவன் நிலை கண்டு கலங்கி போனான் பார்த்திபன். என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க என்றான் வருத்தத்தோடு. விரக்தியாக புன்னகைத்தான் இன்பரசன். என்ன விடு பார்த்தி, அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது? இன்வைட் பண்ண தான் வந்திருக்கீங்களா? இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இல்லை சார், நாங்கள் இன்விடேஷனோட வரல. புருவம் சுருக்கி அவர்களை பார்த்தான். சார், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? அதுக்கு தான் நிஷா ஒரு ஐடியா சொல்கிறா. என்ன என்பதை போல் அவளை பார்த்தான் இன்பரசன். சார், அவசியம் நீங்கள் மேடம் மேலே கோபப்படலைன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுமா? புரியலை. அவங்க கற்பனை நிஜம்தான்னு ஏன் நீங்கள் ஒத்துக்கக்கூடாது? வாட்? சட்டென்று கோபமாக எழுந்து நின்றான் இன்பரசன். சார் சார் ப்ளீஸ், அவ சொல்கிறத ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக கேளுங்க சார், எனக்காக, கெஞ்சலாக கேட்டான் பார்த்திபன். பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு மீண்டும் அமர்ந்தான் இன்பரசன். சார், உங்களுக்கு அவங்க உங்களை நம்புறது வேணுமா, இல்லை அவங்க சரியாகிறது வேணுமா? நிஷா கேட்டாள். அவள் ஏன் அப்படி கேட்கிறாள் என்று அவனுக்கு கொஞ்சம் புரிந்தது. அவ சரியானா போதும், என்கிட்ட வந்துட்டா போதும். சொல்லும்போதே அவன் குரல் உடைந்தது. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது சார். நான் உன்கிட்ட கோபப்பட்டது தப்பு தான். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, என்கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி பார்க்கலாம். அவ்வளவுதானே? தாராளமாக சொல்லலாம். ஆனால் அவ தான் என் முகத்தை கூட பார்க்காம தவிர்க்கிறாளே, அவகிட்ட எப்படி பேச முடியும்? இப்போது பார்த்திபன் கூறினான். உங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அவங்கள வரவழைச்சு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் சார். திகைத்தான் இன்பரசன். வேணாம் பார்த்தி, எனக்கு ஒன்றுனா அவள் ரொம்ப உடஞ்சிடுவா. அவளோட மைண்ட் பேலன்ஸ் தவறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வேற வழி இல்லை சார், அவங்களா உங்களை தேடி வர வைக்க வேற ஐடியா இல்லையே என்றான் பார்த்திபன். வேணும்னா ஆக்சிடெண்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாமா? ஜீவிதாவிற்காக மிகவும் பயந்தான் இன்பரசன். பண்ணலாம் சார், ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள உங்கள் கூடவே இருக்க வைக்க போறீங்க. நடந்தது நாடகம்னு தெரிஞ்சா அவங்க நிலை இன்னும் மோசமாகிடும் என்றாள் நிஷா. இப்போது அவனிடம் இருந்து ஒற்றை எழுத்தில் பதில் வந்தது. அதையே அவனுடைய சம்மதமாக இருவரும் எடுத்துக்கொண்டனர். இன்பாவின் கைப்பிடித்து கூறினான் பார்த்திபன். சார், நாம பார்க்காததா, நாம செய்யாததா பார்த்து காயமெல்லாம் ஆழமாக இல்லாத மாதிரி பண்ணிடலாம் என்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தாள் குழலி. அவளிடமும் பேசி விவரம் தெரிவித்தான் பார்த்திபன். மாறனிடமும் அதை பற்றி சொல்லி அவன் செய்ய வேண்டியதை தெளிவுபடுத்தினான். அவர்களின் திட்டப்படி தன் செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வெளியே சென்றான். அதன் பிறகே குழலி மெசேஜ் அனுப்பினாள். சில நிமிடங்களிலேயே வீட்டிற்கு வந்தான் மாறன். அவனை கண்டு அழுது துடித்தாள் ஜீவிதா. இன்பாவை பார்க்க வேண்டும் என்றும் தன்னை அவனிடம் அழைத்து செல்லுமாறும் அழுதாள். அவளை சமாதானம் செய்து ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருந்த காரில் ஜீவிதாவை அழைத்து கொண்டு புதுச்சேரி வந்துவிட்டான் மாறன். இன்பரசனின் அறைக்கு வெளியே குழலியை தவிர யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டாள் நிஷாந்தி. அவள் மேல் உரிமை இருக்கும் யாரும் அங்கே இருக்க வேண்டாம் என்றாள். ஏனெனில் அவர்களை கண்டால் இன்பாவிற்கான அவள் உணர்வுகள் தடைப்பட்டுவிடும் என்று எண்ணினாள். ஆனால் இன்பாவின் நிலையை பற்றி அவளுக்கு யாரேனும் தெரிவிக்க வேண்டுமே. அந்த நபர் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். ஆனால் ஜீவிதாவின் உணர்வுகளை தடை செய்யாதவராக இருக்க வேண்டும் என்று யோசித்தாள். அதனாலேயே குழலியை அங்கே இருக்கச் செய்தாள். குழலி ஜீவிதாவிற்கு பழக்கமில்லாத பெண், அதனால் பாதகமில்லை. மருத்துவமனையை அடைந்ததும் மாறன் குழலியிடம், சார் எப்படி இருக்கார் குழலி என்றான். எல்லாம் வெளிகாயம்தான், நல்ல வேலை உள்காயம் எதுவும் இல்லை. ஆனால் இன்னும் நனவு தான் திரும்பலன்னு சொல்கிறாங்க. அவள் கூறியதும் ஒரு புயலை போல் உள்ளே நுழைந்தாள் ஜீவிதா. மருத்துவ உபகரணங்களில் உதவியோடு அங்கே படுத்திருந்த இன்பரசனை கண்டதும் தன் இதயமே வெடிப்பதைப் போல் உணர்ந்தாள். அவனிடம் ஓடி அவன் அருகில் அமர்ந்தவள் அவன் தலை முதல் கால் வரை ஆராய்ந்தாள். ஆங்காங்கே காயங்களுக்கு கட்டு போடப்பட்டு இருந்தது. முகத்திலும் கை கால்களிலும் சின்ன சின்ன சிராய்ப்புகள். வலது கையில் பெரிய கட்டு. அதை கண்டு துடித்து போனாள். மெல்ல அதனை வருடியவள், இன்பா என்றாள். அவன் காதில் அது விழுந்தது. எத்தனை நாட்கள் கழித்து தன் உயிரானவளின் அழைப்பு. அப்படியே எழுந்து அவளை கட்டி கொண்டு அவளை தன் நெஞ்சோடு அணைத்து ஒடுக்கிக் கொள்ள மனம் பரபரத்தது. மிகவும் சிரமப்பட்டு அதனை அடக்கி வைத்தான்.
கண்களிலிருந்து பெருக துடித்த கண்ணீரையும் கஷ்டப்பட்டு தடை செய்து வைத்தான். கண்களை மறந்தும் திறக்கவே இல்லை. அவன் பார்த்தால்தான் அவனை விட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறாளே. தன் மனதில் இருப்பது அவளுக்கு புரியும் வரை நிதானத்தை இழந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான். அவன் இடது கையை பிடித்தவள் தன் இரு உள்ளங்கைகளுக்கு இடையில் அவன் உள்ளங்கையை அழுத்தி பிடித்தாள். என்பா, ப்ளீஸ் எழுந்திரிங்க என்பா, என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல என்று அரற்றினாள். அவன் கையில் முத்தமிட்டாள். இதற்கு மேலும் தாங்க முடியாது என்பது போல் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதனை கண்டவள் அவசரமாக மருத்துவரை அழைக்க எழுந்தாள். ஆனால் அவள் எங்கும் செல்லாதபடி அவள் உள்ளங்கையை இறுக்கிக் கொண்டான் இன்பரசன். திகைத்து அவன் முகம் பார்த்தாள். அவன் விழிகள் மூடியே இருந்தன. வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தான். அவசரமாக அவள் காதை அருகே வைத்து கேட்டாள், ப்ளீஸ் ஜீவா, என்னை விட்டு போயிடாத. அதை கேட்டு திகைத்தாள். இன்பா என்றாள். இப்பொழுது கொஞ்சம் சத்தமாக பேசினான். நான் உன்கிட்ட கோபப்பட்டது தப்புதான். உன்கிட்ட அப்படி பேசினது தப்புதான். உன்கிட்ட கோபப்பட எனக்கு உரிமை இல்லையா ஜீவா? அவள் கண்கள் நீரை மட்டும் பொழிந்து கொண்டே இருந்தன. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஜீவா, ப்ளீஸ் என்கிட்டயே திரும்ப வந்துடு. அவள் அமைதியாக இருந்தாள். என் அம்மா இறந்தப்போ அந்த சூழ்நிலையை கடந்து வர முடிஞ்ச எனக்கு நீ இல்லாத ஒரு சூழ்நிலையை அவ்வளவு ஈஸியாக தாண்டி போக முடியலை. தூக்கம் இல்லை, பசி இல்லை, நிம்மதியாக சாப்பிட்டே பல நாள் ஆச்சு. அவன் முகத்தை பார்த்து ஏற்கனவே அதனை உணர்ந்திருந்தாள். நீ என்கிட்ட கேட்பியே, என்னை பிடிக்குமா உங்கள் அம்மாவை பிடிக்குமான்னு. இப்போ சொல்கிறேன் ஜீவா, எனக்கு உன்னை தான் பிடிக்கும். நீ தான் எனக்கு வேணும். அம்மா வேண்டாம். அம்மாவை பிடிக்கல. அவன் சொல்லும் போதே அவசரமாக அவன் வாயை பொத்தினாள் ஜீவிதா. மெல்ல தன் இமைகளை பிரித்தான். அவள் கைகள் நடுங்குவதை உணர்ந்தான். அவளை பிடித்திருந்த கையில் இன்னும் அழுத்தம் கொடுத்து இறுக்கிக் கொண்டான். படபடக்கும் இதயத்தோடு அவன் கண்களை பார்த்தாள் ஜீவிதா. அவளை கண்ட நொடியில் காதலையும் வலியையும் சேர்த்தே பிரதிபலித்தது அவன் கண்கள். அதை கண்டு உடைந்து அழுதாள். ஜீவா, நான் இன்பா, உன்னோட இன்பம் மட்டும்தான். ஆனால் நீ ஜீவிதா, என்னோட ஜீவிதம், என்னோட உயிர். நீ இல்லாமல் நான் பிணம், புரிஞ்சுக்கோ. அவன் மார்பில் முகம் புதைத்து அழுது கரைந்தாள். சில நிமிடங்கள் அங்கே மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. மெல்ல அவன் வலது கையில் இருந்த கட்டை வருடினாள். ரொம்ப வலிக்குதா இன்பா? இவ்வளோ நேரம் வலிக்கத்தான் செஞ்சது. உன் கைப்பட்டதும் வலி பறந்துடுச்சு. நிமிர்ந்த அவனை முறைத்தாள். மெல்லியதாக புன்னகைத்தான் அவன். இன்னும் விடலை பையன்னு நினப்பு. டைலாக பாரு என்றாள் தன் முட்டை கண்ணை உருட்டி. உறக்க சிரித்தான் இன்பரசன். மீசையில் பார்த்தீங்கல்ல, 2 வெள்ளை முடி வந்துடுச்சு. அதனை பிடித்து இழுத்தவாறே கேட்டாள். அதனால் என்ன? அது ஃபுல்லாக வெள்ளையானதுக்கு அப்புறமும் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா அப்பவும் உன்னை இதே மாதிரி தான் லவ் பண்ணுவேன். இப்படி சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் சொல்லவில்லை. என்னை வேண்டாம் என்று சொன்னபோது அந்த காதல் எங்கே போனது என்று அவள் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? அவனுக்கு தெரியும் அது பொய் என்று. ஆனால் அவள் உண்மை என்றுதானே எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அவனுக்கு புரிந்தது, அதீத அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிப்பு கூட பெரிய தண்டனை ஆகிவிடுகிறது என்று. என்ன சார், பதில காணோம். அப்போ நான் அப்படி பேசுறது உனக்கு பிடிக்கலனா சொல்லு, இனிமேல் பேசல என்றான் பொங்கி வந்த சிரிப்பை மறைத்து கொண்டு. அவள் அவனை மீண்டும் முறைக்க, ஏ முட்டக்கண்ணி ராட்சசி என்றான் கிறக்கமாக. அது புரிந்து இன்னும் அதிகமாக அவள் தன் விழியை விரிக்க அவள் சுதாரிக்கும் முன் அவசரமாக அவள் முகத்தை இழுத்து இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தான். ஐயோ இன்பா, என்ன பண்றீங்க? இது ஹாஸ்பிட்டல் என்று சொல்லிக்கொண்டே அவன் மார்பில் அடித்தாள். சோ வாட், யூ ஆர் மை ஒய்ஃப் என்று விட்டு உறக்க சிரித்தான் அவன். மாறன், குழலி, மகிழன், முகிலன் நால்வரும் கட்டிக்கொண்டு குதித்து கொண்டிருந்தார்கள். மாறனின் பின்னந்தலையில் செல்லமாக அடித்தான் பார்த்திபன். நீ என்ன சின்ன பையனா, இவங்க கூட சேர்ந்து குதிச்சிட்டு இருக்க என்றான். அவனோ கண்டுகொள்ளாமல் போங்க சார் என்று விட்டு ஆட்டத்தை தொடர்ந்தான். நாங்க என்றவாறே ஓடி வந்தனர் ஆதவனின் பிள்ளைகள். அவர்களையும் சேர்த்து கொண்டனர். சிரித்து கொண்டான் பார்த்திபன். ஆதவன், ரஞ்சனா, நிஷாந்தி, ஜானகி எல்லோரும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்க நிஷாவிடம் வந்தார் ராஜாராமன். உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா. எங்கள் எல்லாரோட சந்தோஷத்தையும் திருப்பி கொடுத்துருக்க. குரல் தழுத்தழுக்க கை கூப்பி கூறினார். ஐயோ அங்கிள், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வயசில் பெரியவங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அவசரமாக அவர் கையை தடுத்து கூறினாள். அவள் கையில் ஒரு சாவியை திணித்தார் ராஜாராமன். என்ன அங்கிள் இது? என்னோட சின்ன அன்பளிப்பு. உங்ககிட்ட கார் இல்லைன்னு மாப்பிள்ளை சொன்னார்.
அதான் உங்கள் 2 பேரோட கல்யாண பரிசா புது கார் கொடுக்குறேன், மறுக்காம வாங்கிக்கோங்க. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த சாவியை மீண்டும் அவர் கையிலேயே திணித்தாள் நிஷாந்தி. அவர் புரியாமல் பார்த்தார். வேண்டாம் அங்கிள், இதெல்லாம் கொடுத்து எங்கள் அன்பை கொச்சப்படுத்திடாதீங்க. ஐயோ இல்லைம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்காத. அங்கிள் வெயிட் வெயிட், பதறாதீங்க, நான் பேசிடுறேன். நான் ஒரு மனநல மருத்துவர் தான், ஆனாலும் இந்த விஷயத்தை தொழில் ரீதியாக பண்ணல என்றவள் ஒரு நொடி பார்த்திபனை திரும்பி பார்த்தாள். என்னோட பார்த்திக்காக இதை பண்ணேன் அங்கிள். இன்பா சாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் இவருக்கு ரோல் மாடல். அப்படிப்பட்டவர் தன்னோட கரியரை கூட கவனிக்காம உடைஞ்சு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவரால் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? எங்க கல்யாணம் வேற நெருங்கிடுச்சு. இவர் சந்தோஷமா இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா? அதனால தான் நான் யோசிச்சு இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஸோ இது நான் பார்த்திக்கு கொடுக்குற என்னோட கல்யாண கிஃப்ட், அவ்வளவுதான். இப்போ சொல்லுங்க, நான் எப்படி நீங்க கொடுக்கறத அக்செப்ட் பண்ண முடியும்? யாரும் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்திபன் ராஜாராமனின் கையை பிடித்து கோரினான். உங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் ஒய்ஃபோட வந்து மனசார வாழ்த்துங்க, அது போதும். அதுவும் போதாதா? நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரோம். எங்களுக்கு ஒரு வேளை பெரிய விருந்தாவே வைங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டு திருப்தியாக சாப்பிட்றோம். என்ன பார்த்தி என்றாள் நிஷா. எனக்கு ஓகே என்றான் பார்த்திபன். ஜானகி நிஷாவை அணைத்து கொள்ள பார்த்திபனின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டார் ராஜாராமன். 3 நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்துவிட்டான் இன்பரசன். முன்பு போல் நால்வரும் சந்தோஷத்தில் திளைத்திருந்தார்கள். தான் மனதிற்குள் நினைத்திருப்பதை ஜீவிதாவிடம் எப்படி சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் இன்பரசன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.